இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போது Tolifo பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கையடக்க சின்ன LED லைட் பாம் சைஸ் COB 100 வாட்ஸ் லைட். இது PL-100 பை கலர் லைட். அருமையான பேக்கேஜ்ல வந்திருக்கக்கூடிய இந்த லைட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to MirrorME Studio. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி Tolifo பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கையடக்க 100 வாட்ஸ் லைட். இது உண்மையிலேயே வந்து அவ்வளோ காம்பாக்டா இருக்குங்க. இந்த பவுன்ஸ் மவுண்ட் வந்து மினி பவுன்ஸ் மவுண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எந்த லெவலுக்கு சின்னதாக காம்பாக்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது ஒரு 100 வாட்ஸ் பை கலர் லைட். ஃப்ரண்ட் எல்இடியிலேருந்து பேக் சைடு கண்ட்ரோல்ஸ் வரைக்கும் அருமையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியம் லுக்குன்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப அடிமட்ட ரேஞ்சிலையும் சொல்ல முடியாது. பட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடியது இந்த லெதர் ஃபினிஷிங். அருமையான ஒரு எப்படி சொல்கிற ஹேசிபிளாட் கேமராவோட அவுட்லுக் மாதிரி இருக்குது. இந்த பழைய கேமராஸ் நீங்கள் பார்த்தீங்க, ஹேசிபிளாட் கேமரா பார்த்துருந்தீங்கன்னா அந்தோட டிசைன் மாதிரி இருக்குது இதை பார்க்குறது. ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு அழகான சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட் கேஸ்க்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ லிமிட்டட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ்லாம் எப்படி இதை வந்து ஆப் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த ஆப்பை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு டோட்டலாக ஒரு லைவான படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மீத உள்ள டாக்குமெண்டேஷன்ஸ், தென் ஒரு மினி போவன்ஸ் மவுண்ட் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் சூப்பராக வேலை செய்யுது. இதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் சிலிக்கான் டிஃப்யூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும், எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாங்கிறது பின்னாடி பார்ப்போம். தென் நம்மளோட லைட் மெயின் ஹீரோ வந்துருச்சு. ஸோ இந்த லைட்டு எந்த லெவலுக்கு ஸ்லீக்கான ஒரு பாடியில் ஒரு அழகாக கட்டமாக கொடுத்துருந்தாலும் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடியோட டிசைன் காம்பேக்ட் அந்த இதெல்லாம் இருக்கட்டும், எர்கானமிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இந்த லைட்டு எப்படி வேலை செய்யுது, எந்த லெவலுக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே. இந்த லைட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பை கலர் லைட்டுங்க. 2700 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின் வரைக்கும் நீங்கள் அந்த கலர் ஒயிட் பேலன்ஸை நீங்கள் டெம்பரேச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். Tolifo இதை கிளைம் பண்ணுறது CRI ரேட்டிங் இண்டெக்ஸ் வந்து 97+, TLCI ரேட்டிங் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 98+ சொல்கிறாங்க. இந்த 100 வாட்ஸ் கையடக்க லைட்டில் உங்களுக்கு 12 வகையான லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மற்ற LED COB லைட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் தெரியும், மற்ற பிராண்ட்ஸ்லாம் அந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே எஃபெக்ட்ஸை பை கலர் லைட்டில் ஆனால் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது சொல்ல மாட்டேன், இதோட சேர்த்து ஒரு Type C to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சார்ஜிங் கேபிள்னா இது பேட்ரி ஆப்ரேட்டடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு சின்ன பேட்ரி ஆப்ரேட்டட் 100 வாட்ஸ் லைட். இதை வந்து நீங்கள் டிசி ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் உள்ளே இன்பில்ட்டாக கொடுத்துருக்குற அந்த பேட்டரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் மூடில் உங்களுக்கு 66 நிமிஷம் ஃபுல் பவரில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மேக்ஸ் மூடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 45 நிமிஷங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த லைட்டை வந்து ஃபுல் பவரில் ஃபுல் அவுட்புட்டில் ரன் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் லெதர் அந்த டச் வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுத்துருக்கிறது அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்குது. அந்த கலர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில்வர் மெட்டாலிக்கோட ஒரு ப்ரௌன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கிறது கண்ணை பறிக்குது. ஸோ என்ன தான் அழகாக இருந்தாலும் உள்ளே வந்து எப்படி வேலை செய்யுது, எந்த லெவலுக்கு ஹீட்டை டிசிபேட் பண்ணுது, எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் கடைசியில் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதைப்படி பார்க்க போனோம்னா இதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஹீட் சிங்க்ஸ் எல்லாம் அருமையாக வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியிலேருந்து சும்மாவே பார்த்தாவே தெரியுது. தென் இதுக்கு கீழே ஒரு இவ்வளோ பெருசு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் ஒரு 38 to 45 மில்லிமீட்டர் ஃபேன் ஒன்று வந்து கூலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேருந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து காற்றை எடுத்து மேலே வழியாக ஹீட்டை டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டோட அந்த வழியில் இப்போ சப்போஸ் ஒரு எப்படி சொல்கிற ஒரு லைட் மாடிஃபையர் மாட்டிருக்கீங்கன்னா சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காற்று எடுத்து ஃப்ரண்ட் சைடு வழியாக விடுற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து கீழேருந்து எடுத்து மேலே வருது. ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஏர் ஃப்ளோக்கும் அந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இந்த மினி போவன்ஸ் ரிஃப்ளெக்டர் தாங்க எனக்கு கண்ணை பறிக்குது. சும்மா சின்னதாக அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்து காம்பேக்டாக கொடுத்ததுனால அதை வந்து சின்னதாக எல்லா விஷயத்துலையும் சின்னதுப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான ஒரு இதாக இருக்குது. இதோட நீங்கள் வந்து இந்த சிலிக்கான் டிஃப்யூசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு சாஃப்டான டிஃப்யூஸ்ட் லைட் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும் வித்தவுட் டிஃப்யூசர் எப்படி லைட்டு எவ்வளோ ஹார்ஷாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நீங்கள் டிஃப்யூசரோடு சேர்த்து அதே பிரைட்னஸில் வைக்கும்போது எந்த லெவலுக்கு சாஃப்டான ஒரு டிஃப்யூஸ்ட் லைட் கிடைக்குதுங்கிறதே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லோட iOS யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் லைட் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த லைட்டை நீங்கள் ப்ளூடூத் வழியாக கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற நிறையா விஷயத்தை டோட்டலாக ஒரு 10 பக்கத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படத்தோட அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற அந்த QR கோடை நீங்கள்
யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் படம் போட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இது தாங்க ரொம்ப முக்கியம். நிறைய பிராண்ட்ஸில் நான் வந்து COB லைட்ஸ் வாங்கும்போது ஆப் இருக்குதா இல்லையாங்கிறத எனக்கு பாக்ஸை பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டி விளம்பரத்தை பார்த்தா தான் தெரியும். பட் ஆப் இருக்குப்பா, இதுதான் வழி, இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா LED லைட்டுக்கும் ஒரு illumination ஒரு இது இருக்கும், லக்ஸ் வேல்யூ இருக்கும். எந்த லெவலுக்கு அது வந்து 100% இல்லை, எந்த லெவலுக்கு அது பிரைட்னஸ் கொடுக்குது, எந்த அளவுக்கு லைட் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கிளைம் பண்ணுறது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே வைக்கும்போது 17,300 லக்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லக்ஸ் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக 17,280 300 அந்த மாதிரி வந்து ஆவரேஜான ஒரு வேல்யூ நிற்கிது. ஓகே, அவங்க சொன்னது வந்து சில பிராண்டில் சொல்லுவாங்க, பட் அந்தளவுக்கு கொடுக்காது. பட் இவங்க சொல்கிறது அப்படியே வந்து அது கொடுக்குது. இந்த லைட்டோட அவுட்புட் நல்லாவே இருக்குது. இந்த பிராண்ட்லேருந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களோட லைட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரிவ்யூ வீடியோ போடுங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சைட்லேருந்து, உங்களுக்கு எது ஹானஸ்ட்டாக உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி நம்ம வந்து பிராண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல, எது வந்து இரெகுலராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு அருமையானது. இது வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு. இந்தியாவில் வந்து இவங்க வந்து ஒரு OEMங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், சைனாவில். ஸோ இவங்கள்ட்டேருந்து இந்தியாவில் இருக்க நிறைய பிராண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்டேருந்து தான் லைட் வந்து நிறையா வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இருக்கிற முக்கியமான இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து இவங்கள்ட்டேருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பிராண்டு. இப்போது சப்போஸ் நானே ஒரு 1000 பீஸ் 10,000 பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய பிராண்ட் MirrorME ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் சைனாவில் நடக்குது. இவங்க கொடுக்குறாங்க, நான் சொல்ல வரல, இவங்கள மாதிரி நிறையா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்களும் டொலிஃபோவும் ஒன் ஆஃப் த லீடிங் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் இன் சைனா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்லைனில் தான் நம்ம இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து லைட்டை வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நம்ம வாங்கி பார்க்கலாம், வாங்கி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத கேட்டால் எனக்கு தெரியணும். நீங்கள் பாட்டு டேரெக்டாக எனக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க, நான் வந்து இந்த லைட்டை வந்து வாங்குகிறேன். ஸோ எனக்கு எந்த பிளாட்ஃபார்மில் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க tolifolights.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்களோட ஓன் வெப்சைட் வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த லைட்டோட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து $179. அதில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு $20 மேலே வந்து ஒரு ஆஃபர்லாம் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கும், அதிலாச்சும் 15% 20% ஆஃபருக்கான கோட்ஸ் இருக்கும். அந்த கோடும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நான் வாங்கும் போது எனக்கு வித்தின் 1 வீக் ஒரு 4 டேஸ்க்குள்ளே எனக்கு த்ரூ சைனா போஸ்ட் டு இந்தியா போஸ்ட், ஸோ லீகலாக எனக்கு சைனாலேருந்து வந்துடுச்சு. நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில, இந்த பாக்ஸே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் எவ்வளோ அடி வாங்கியிருப்பீங்களா, இதாக பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த பார் கோட்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஜூம் பண்ணி பார்க்குறீங்களான்னு தெரில. ஸோ இவ்வளோ தூரம் இந்த லைட்டில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பக்கவாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டீங்க. எல்லா விஷயத்துலேயும் ஒரு இது இருக்கும்ல, கான்சைன் நம்ம சொல்லணும். அதில் என்னென்ன எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னால் தான் அது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும், நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி நம்ம பார்க்க போனோம்னா முதல்ல எனக்கு தெரியுறது இந்த ஹேண்டில் தாங்க. இந்த ஹேண்டில் வந்து சூப்பராக அவங்க கொடுத்துருந்தாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்குது, ரொம்ப பிளாஸ்டிக்காக ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நல்ல ஒரு இதாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரியும் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்க மாதிரியும் தெரியுது. மேலெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருந்துடலாம், ரப்பர் பேக்கிங்லாம் இந்த இடத்துல டாப்பில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அது ஒன்று. தென் இது என்ன தான் உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதில் வந்து அம்பர்லா போகிறதுக்கான எந்த ப்ராக்கெட்டுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு விஷயம். அது ஏன் வந்து அம்பர்லா, ஏன் வந்து நம்ம டேரெக்டாக வேறு ஏதாச்சும் போடலாமே, ஏன் வந்து நீங்கள் அம்பர்லாக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து சைஸை சின்னது பண்ணுங்கிறதுக்காக, சைஸு சின்னது பண்ணது தான் இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே. இந்த லைட்டில் சைஸை சின்னது பண்ணியிருக்காங்க. சைஸை சின்னது பண்ணதுனால இந்த ரிஃப்ளெக்டரோட அந்த மவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து மினி பவுன்ஸ் மவுண்ட்டாக கொடுத்துறாங்க. பவுன்ஸ் மவுண்ட் தான், பட் மினி இருக்குல்ல, எவ்வளோ சின்னதுன்னு பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இந்த சின்னது பண்ணதுனால நம்மளோட நார்மலான பவுன்ஸ் மவுண்ட் லைட் மாடிஃபையர்ஸை இதில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு இதாக இருக்குது, நெருடலாக இருக்குது. இதுக்கு வந்து அவங்க வந்து மினி பவுன்ஸ் மவுண்ட் 2S பவுன்ஸ் மவுண்ட் இருக்குல்ல,
அதுக்கு வந்து நார்மலான பவுன்ஸ் மவுண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அடாப்டர் மாதிரி கன்வெர்ட்டர் மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லை அது மாதிரி ஒரு ஆப்ஷன் அசசரிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்கலாம். அது ஒன்று இல்லை. மேபி இந்த டொலிஃபோ பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மினி பவுன்ஸ் மவுண்ட் மாதிரியே தான் அவங்க தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ நம்மளை மாதிரி இந்தியாவுக்கு அதை கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து பவுன்ஸ் மவுண்ட்டில் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம எல்லாமே பவுன்ஸ் மவுண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு சின்னது. ஸோ அதனால் இந்த ரிஃப்ளெக்டர் என்ன தான் கொடுத்துருந்தாலும் மற்ற அசசரிஸ் நம்மள்கிட்ட இருக்கிற அசசரிஸ் பவுன்ஸ் மவுண்ட்டை அதில் யூஸ் பண்ண முடியல. அதனால தான் இப்போ சப்போஸ் நம்ம அம்பர்லா யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இதில் அம்பர்லா ப்ராக்கெட் இல்லை. அது ஒரு பெரிய தலைவலி. தென் அடுத்தது USB Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே ஏதோ ஒரு லைட் பிராண்டு வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். LC 500R இதில் மினியில் அதில் என்ன சொல்லியிருக்கேன், Type-C to Type-C கொடுக்காதீங்க, Type-A to Type-C கொடுங்க. நான் ஏதாச்சும் ஒரு சார்ஜிங் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் கூட சார்ஜிங் ஹெட் வச்சுப்பேன், அதை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம். அது இல்லை. Type-C to Type-Cனா எங்கே நான் போய் நான் வந்து ஒன்று பேட்டரியில் சார்ஜ் போடுறதா இல்லை சார்ஜ் போடுறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரியலை. ஸோ Type-A to Type-C கொடுத்துருந்துருக்கலாம். இல்லாட்டி ஒரு சார்ஜிங் ஹெட்டோடு சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். இன்னும் ஒரு $10 எக்ஸ்ட்ரா இருக்குமா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிசிக்கலாக நான் அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியலாம். ஸோ இந்த லைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த பேட்டரி ஆப்ரேட்டரோட சேர்த்து இந்த லைட்டை வந்து மினிமம் 1%லேருந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. 1% to 100% வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ அது ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்போதுமே நம்மளுக்கு சில லைட்ஸில் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 10%லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1% சில இடங்களில் லைட்டு நம்ம யூஸ் பண்ணணும், பட் லைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி இதில் பட்டன் லேயர்ஸ்லாம் ஒன்றுமே குழப்பலைங்க. எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த ப்ளூடூத்துக்கான ஒரு விஷயம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபேனு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்லா நேரத்துலையும் நம்ம ஃபேனை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபேனை நம்ம ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். அடுத்தது மேக்ஸ் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் மோட்னா நல்லா பூஸ்டப் பண்ணி தரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் மோட்லேருந்து வெளில இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபுல் 100%ல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கிறத விட அதிகமான பவர் அவுட்புட் கொடுக்குது. தென் அடுத்தது உங்களுக்கு இங்கே வந்து கலர் அவுட்புட்டை நீங்கள் வந்து ஃப்ரம் 2700 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின் வரைக்கும் போகலான்னு சொல்லி அதுக்காக ஒரு இது எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. இதே செலக்டபிள் பட்டனாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு ப்ரீசெட்டாக ஒரு ஒயிட் பேலன்ஸில் போகிறது. அடுத்தது டிம்மருக்கான இது கொடுத்துருக்காங்க. இந்த டிம்மர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5% அந்த எப்படி சொல்கிறது 10%, 25%, 50% அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு 75%, 100% போகும். நீங்கள் திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 100%. நீங்கள் நார்மல் டிம்மராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசி இன்புட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டிசி பவர் 12 volts 4.8 volt டிசி இன்புட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு USB Type-Cக்கான ஒரு சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் 100 watts ஃபார்ம் சைட் LED. சில விஷயங்கள் குறைபாடாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிலிக்கான் இது கொடுத்துருக்கிறது விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கேஸு இது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேஸ் கொடுத்துருக்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்ஸ் கொடுத்துருக்குறது, இப்படி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோ மூலமாக ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபர் கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணி 15% or 20% வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ பயப்பட தேவையில்ல. எல்லாமே மோஸ்ட்லி 95% சைனாவில் தான் வருது. சைனாவில் மட்டும் இல்லை, சைனா, ஜப்பான், தாய்வான், ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து தான் வருது. நான் சைனாலேருந்து பொருள் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்கள் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. சைனா மட்டும் இல்லை, சைனா, யூரோப், அமெரிக்கா எங்கே இருந்தாலும் நம்ம பல நாடுகளில் உள்ள பொருட்களை நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பர்சனலாக கேட்டால் இந்த லைட் வந்து எனக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக தான் தெரியுது. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எனக்கு கைக்கு அடக்கமாக ஒரு இடத்துல நான் எடுத்துகிட்டு போகணும், அந்த இடத்துல எனக்கு ஏசி பவரே இல்லை, பேட்டரி ஆப்ரேட்டட் இருக்குது, 100 watts லைட்டை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சூப்பராக அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா 75% மேலே இங்கே
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு டேட்டா வந்திருக்கு. ஸோ பிடிச்சிருந்துச்சி, நான் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ. We create a bond with you. Bye bye.